மறக்க முடியாது. பார்த்தார், ஒரு காளையும் பசுமாடும் சேர்ந்து கம்பீரமா நடந்து வந்தா மாதிரி ஒரு மங்கள காட்சி கண்டாராம். சுவாமியும் அம்மனுமாகவே காட்சி கொடுத்ததாம். திருவையாறு திருத்தலத்தை அளவில் சீர் அன்போடு, அளவுபடாததோர் அன்போடு, இவ்வளவு அன்போடு போனேன் இவ்வளவு அன்போடு போனேன் அளவு பண்றதுக்கே இல்லை. அன்பை அளக்க முடியாது. அளவுபடாதது அன்போடு ஐயாறு திருத்தலத்தை அடைந்தேன். கண்ட காட்சி பறவைகள் ஒவ்வொன்றும் சுவாமியும் அம்மனுமாக காட்சி தந்தது. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. மாதர்பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் படி. மாதர்பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் படி. போதோடு நீர் சுமந்தேத்தி, போதோடு நீர் சுமந்தேத்தி, புகுவாரவர் பின் புகுவேன். யாதும் சுவடு படாமல் ஐயரடைகின்ற போது, யாதும் சுவடு படாமல் ஐயரடைகின்ற போது, காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன 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 கண்டேன். அப்படியே திருவையாறுக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்கார். கைலாய காட்சி தெரிஞ்சிருச்சு. சுத்தி பனி படர்ந்து இருக்கு. ரிஷபவாகனத்துல சுவாமியும் அம்பாளும் இருக்காங்க. பூவெல்லாம் பறிச்சுக்கிட்டும் காவேரியில தீர்த்தம் எடுத்துக்கிட்டும் ஐயாரப்பர் கோயிலை நோக்கி அடியார்கள்லாம் படையெடுத்தார்களாம். அந்த அடியார்களுக்குள் அடியாராக நானும் நின்று கொண்டேன்கிறார். போதோடு நீர் சுமந்தேற்றி புகுவார் அவர் பின் புகுவேன். அடியார்கள் கூட்டத்தை பார்த்துட்டோம்னா அவங்கள முன்னாடி விட்டுட்டு அவங்க பின்னாடி தான் நாம போகணும்னு ஆசைப்படணும். அடியார்களை முந்திட்டு போக கூடாது. புகுவார் அவர் பின் புகுவேன்கிறார். அப்படி புகுந்து போனாராம். அப்ப என்ன காட்சி கிடைச்சது தெரியுமா? மறுபடியும் ஒரு சிவசக்தி தரிசனம் கிடைச்சுதான். ஆனா இந்த முறை சுவாமியும் அம்மனுமா இல்லாமல் மடப்பிடியோடும் களிறு வந்ததாம். ஒரு ஆண் யானையும் பெண் யானையும் திடீர்னு காட்சி கொடுத்து வந்ததாம். பார்த்தார், ஐயோ இது சுவாமியும் அம்மனும் ஆச்சேன்னாராம். உயர்ந்த பக்குவ நிலை கூடியவர்களுக்கு மட்டும்தான் பார்க்கும் எல்லா பொருளிலும் சிவமும் சக்தியுமாக காட்சி தரும். பார்த்தவர்கள் அத்தனையும் சுவாமியாகவும் அம்மனாகவும் காட்சி தரும். இவருக்கு ஒரு ஆண் யானையும் பெண் யானையும் சேர்த்து பார்த்தா சுவாமியும் அம்மனும் வந்துட்டாங்க. கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். அந்த ஆண் யானையில சுவாமியையும் பெண் யானையில அம்பிகையும் நான் பார்த்தேன். வேறு யாரும் காணாதது கண்டறியாதன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம்ங்கிறார். போழிளங்கண்ணினானை பூந்துகிலாளோடும் படி. போழிளங்கண்ணினானை பூந்துகிலாளோடும் படி. வாழியம் போற்றி என்றேத்தி வட்டமிட்டாட வருவேன். ஆழிவலவன் நின்றேத்தும் ஐயரடைகின்ற போது, ஆழிவலவன் நின்றேத்தும் ஐயரடைகின்ற போது, கோழி பெடையோடும் கூடி குளிர்ந்து வருவன கண்டேன். கோழி பெடையோடும் கூடி குளிர்ந்து வருவன
திருப்பாதம் கண்டறியாதன கண்டே. ஏதோ காட்டுல இருக்கிற பெரிய யானை இதெல்லாம் தான் சுவாமியினுடைய வடிவமான்னு கேட்டா இல்ல இல்ல, வீதியில ஓடிக்கிட்டு இருக்க கோழியும் சேவலும் அதை ரெண்டையும் சேர்த்தாப்புல பார்த்தா சுவாமியும் அம்மனுமா காட்சி தந்ததாம். அத்தனை உயிர்களுக்குள்ளேயும் சுவாமி இருக்கார். இதுதான் கைலாய காட்சி. அது ஏதோ தனியா தேடி போய் லட்ச லட்சமா செலவு பண்ணி இல்ல 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 இல்ல, பார்க்கிற உயிருக்குள்ளே எல்லாம் சுவாமி இருக்கார். அத்தனைக்குள்ளேயும் அருள் வடிவமாக அம்பிகை இருக்கிறாள். எல்லா ஜீவராசியும் சுவாமியினுடைய வடிவம்னு பார்க்க பழகிட்டா கைலாயம் நாம இருக்கிற இடத்துக்கு வந்துடும். கோழி பெடையோடும் கூடி குளிர்ந்து வருவன கண்டேன். ஒரு கோழியும் சேவலுமா அப்படியே ஆசையா அப்படியே புறப்பட்டு வந்துதான் பார்த்தார். இது சுவாமியும் அம்மனுமாச்சே. கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். எரிபிறை கண்ணீனானை ஏந்திழையாளொடும் பாடி முறித்த இலையங்கள் இட்டு முகம் மலர்ந்தாட வருவேன் அரிதொழுகும்பள் அருவே ஐயாரடைகின்ற போது வைகி வருவன கண்டேன். வரிக்குயில் பேடையோடாடி வைகி வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் பறவையில கூட ஏதோ சேவல் கோழினா கொஞ்சம் பெருசா இருக்கு, கையில் அடக்கிடலாம். ஒரு குயில், அந்த வரிக்குயில் தன் பேடையோடு சேர்ந்து ஆடி வந்ததாம். பெட்டை குயிலோடு ஆண் குயில் பாடி வந்ததாம். அதை பார்த்தார். இது சாட்சாத்தா சுவாமியும் அம்மனும் தான். இதுதான் திருவையாறுல கண்ட காட்சி. வேறெங்கும் பார்க்க முடியாத காட்சி. குயில்கள் எல்லாம் கூட சிவமும் சக்தியுமாக காட்சி தந்ததே. கண்டறியாதன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம். இளம் கண்ணீனானை பெய்வளையாளொடும் பாடி துறை இளம் பல்மலர் தூவி தோளை குளிர தொழுவேன் அற இளம் பூங்குயிலாலும் ஐயாரடைகின்ற போது சிறையிளம் பேடையோடாடி சேவல் வருவன கண்டேன். சிறையிளம் பேடையோடாடி சேவல் வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். சிறகு அழகா உடைய அன்னப்பறவை, மெதுமெதுவா அடியெடுத்து வைக்கக்கூடிய அன்னப்பறவை, அது இனம் பெருக்கி நடந்து வந்தனவாம். அந்த அழகை பார்த்தார். கண்டேன் அவர் திருப்பாதம்னார். பறவையெல்லாம் சுவாமியும் அம்மனுமாக காட்சி தந்ததுன்னா எல்லாமும் சிவமும் சக்தியுமாய் காட்சி தந்ததே. இதுதான் கைலாய அனுபவம். வேறெங்கும் வாய்க்கல, ஐயாரிலே வாய்த்ததுங்கிறார். ஏடு மதி கண்ணியானை ஏந்திழையாளொடும் பாடி காடோடு நாடும் மலையும் கை தொழுதாட வருவேன் ஆடல் அமர்ந்து உரைகின்ற ஐயரடை
அடைகின்ற போது பேடை மயிலொடும் கூடி பேடை மயிலொடும் கூடி பிணைந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். குயிலச் சொன்னார், அது குரல் அழகு. அடுத்தது அன்னத்தை சொன்னார், அதுக்கு நடை அழகு. குரலும் நடையும் சொன்னா அடுத்து ஆட்டலத்தை சொல்லணும் இல்லையா? ஆடக்கூடிய அழகுடைய மயில் அது பேடையோடு ஆடி வந்ததாம். பெட்டை மயிலும் ஆண் மயிலுமாக இரண்டும் ஆடி வர கண்டார். இதை ஆதி அந்தமில்லாத பரம்பொருள் அம்பிகையோடு வருவதாக கண்டார். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். கண்மதி கண்ணியினானை கையல் நல்லாளோடும் படி உண்மெலி சிந்தையனாகி உணர உருக வருவேன் அண்ணல் அமர்ந்து உரைகின்ற ஐயரடைகின்ற போது வண்ண பகன்றிலுடாடி வைகி வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். பறவைகளை வச்சுக்கிட்டு இலக்கணம் சொல்லறதுன்னு ஆயிடுத்துன்னா சுவாமிக்கும் அம்மனுக்கும் சேவல் என்ன, குயில் என்ன, மயில் என்ன, அன்னம் என்ன, சிவமும் சக்தியும் எப்பேற்பட்டது? ஒன்றை விட்டு பிரிக்க முடியாததாக மற்றொன்று இருப்பது. ரெண்டு எப்போதும் சேர்ந்தே இருக்கிறது இல்லையா? மற்ற பறவைகள்லாம் தனித்தனியா சொல்லிட்டு வரலாம். ஆனா ஒரு பறவை இருக்கு, ஒரு ஜாதி இருக்கு. அதிலே ஆண் பறவையும் பெண் பறவையும் எப்போதும் சேர்ந்தே இருக்குமா. ஒன்று இல்லாமல் போய்விட்டால் மற்றொன்று தானே போய்விடும். அன்றில் பறவைன்னு பேரு. அன்றுன்னா மற்றொன்று. மற்றது எப்போ இல்லையோ அப்ப தானும் இல்லைன்னு போய்விடுமாம். அதற்கு அன்றில் பறவைகள்னு பேரு. அந்த அன்றில் பறவைகள் ஒன்றை ஒன்று விட்டு பிரியாத பறவைகள் தான் சிவமும் சக்தியும் எப்பேற்பட்டதுங்கிறத காட்டித் தருவதற்கு சிறந்த உதாரணம். அந்த அன்றில் பறவைகள் இரண்டும் ஒரு சேர வருவதை பார்த்தேன். கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம். கடிமதி கண்ணினானை காரிகையாளோடும் படி வடிவோடு வண்ணம் இரண்டும் வாய் வேண்டுவ சொல்லி வாழ்வேன் அடியிணையார்க்கும் கழலை அரடைகின்ற போது இடி குரல் அன்னதோரியேனம் இசைந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். அன்னம், மயில், அன்றில் பறவை ரொம்ப உயர்ந்த விஷயமாவே சொல்லிட்டு போறீங்களேன்னா எல்லாத்துக்குள்ளே இருக்காருன்னு சொல்லியாச்சு. ஏனத்துக்குள்ளேயும் இருந்தாராம். ஏனம்னா காட்டு பன்றி கோர வடிவமாக இருக்கும். அது எழுப்பக்கூடிய சப்தமும் ரொம்ப பயம் கொடுக்கக்கூடியதா இருக்கும். சுவாமிகளே சொல்றார், இடி குரல் அன்னதோர் ஏனம்னார். இடி இடிச்ச மாதிரி இருக்குமாம் அந்த காட்டு பன்றி கத்தினா. அந்த காட்டு பன்றியும் தன் மனைவியோடு சேர்ந்து வருவதை பார்த்தாராம் திருவையாறு தலத்திலே. ஆஹா, சிவமும் சக்தியும் சேர்ந்து வருகிறதேன்னு நினைத்தாராம். பன்றியினிடத்தே கூட சுவாமியும் அம்பிகையுமாக காட்சி கண்டது கண்டறியாதன. அதை திருவையாற்றிலே கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம்னார். விரும்பு மதி கண்ணியானை மெல்லியலாளோடும் படி பெரும் புலர் காலை இழந்து பெருமலர் கொய்யா வருவேன் அருங்கலம் பொன்மணி உள்தும் மையாரடைகின்ற போது கருங்கலை பேடையுடாடி
கலந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். எல்லா மிருகத்தையும் பாடிக்கிட்டே வந்தவருக்கு சுவாமியோடு ரொம்ப நெருக்கமா இருக்கிற மிருகம் எது? தன்னுடைய இடது கரத்திலே தூக்கி பிடிச்சிருக்கிறாரே அந்த மான். அந்த மான் நினைவுக்கு வந்ததாம். ஒரு ஆண்மானும் பெண்மானும் புறப்பட்டு வந்ததாம். கருங்கலைங்கிறார். மானுக்கு கலைனே பேர், கலைமான்னு சொல்றோம் இல்லையா? அந்த ஆண்மானும் பெண்மானும் துள்ளி குதித்து ஓடி வந்ததை பார்த்தார். சிவமும் சக்தியுமே காட்சி தந்ததேன்னு கொண்டாடினார். கண்டறியாத காட்சி இது, ஐயாற்றில் மட்டும் வாய்த்தது. கண்டேன் அவர் திருப்பாதம். முற்பிறை கண்ணீனானை மொய் குழலாளொடும் பாடி பற்றி கயிறறுக்கில்லே பாடியும் ஆட வருவேன் அற்றருள் பெற்று நின்றாரோடு ஐயரடைகின்ற போது நட்டுணை பேடையுடாடி நாரை வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். வைத்த குறிக்கு பேர் போனது நாரை பறவை. அது பார்த்தால் அதை மட்டுமே பார்த்து காத்திருக்கக்கூடிய சிறப்பு. அந்த நாரை பறவை ஆணும் பெண்ணுமாக காட்சி கொடுத்ததே இது திருவையாறு தலத்தில் சிவமும் சக்தியுமாக கண்ட காட்சி. கண்டறியாதன கண்ட காட்சி கண்டேர் அவர் திருப்பாதம்ங்கிறார். திங்கள் மதி கண்ணியானே தேமொழியாளோடும் பாடி எங்கருள் நல்கும் சொல் எந்தை எனக்கு நீ என்ன வருவேன் அங்கிளமங்கையராடும் ஐயரடைகின்ற போது பைங்கிளி பேடையோடாடி பறந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். சுவாமி கையில் இருக்கிற மான பாடினார். அம்பிகை கையில் இருக்கிற கிளி நினைவுக்கு வருது. அடுத்து பைங்கிளி பேடையோடு ஆடி வந்ததாம். பாடி பாடி பறந்து வந்ததாம். காட்சியை பார்த்தார். ஆணும் பெண்ணுமாக கிளிகள் வந்ததை பார்த்தார். ஐயாறு அடைந்த போது ஆண் கிளியும் பெண் கிளியும் சாட்சாத்தா சுவாமியும் அம்மனுமாக காட்சி தந்ததாம். கண்டறியாத காட்சி, ஐயாற்றில் மட்டுமே கிடைக்கும் காட்சி. கண்டேன் அவர் திருப்பாதம். வளர்மதி கண்ணீனானை வார்குழலாளொடும் பாடி வளர்மதி கண்ணீனானை வார்குழலாளொடும் பாடி களவு படாததோர் காலம் காண்பான் கடை கண் நிற்கின்றேன் களவு படாததோர் காலம் காண்பான் கடை கண் நிற்கின்றேன் அளவு படாததோர் அன்போடு ஐயரடைகின்ற போது அளவு படாததோர் அன்போடு ஐயரடைகின்ற போது இளமணனாக தழுவி ஏறு வருவன கண்டேன் இளமணனாக தழுவி ஏறு
எல்லா மிருகம் பறவை எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டார். கடைசியா சுவாமி விஷயமாச்சே, யாரை மறக்க கூடாது? நந்திகேஸ்வரரை மறக்க முடியாது. பார்த்தார், ஒரு காளையும் பசுமாடும் சேர்ந்து கம்பீரமா நடந்து வந்தா மாதிரி ஒரு மங்கள காட்சி கண்டாராம். சுவாமியும் அம்மனுமாகவே காட்சி கொடுத்ததாம். திருவையாறு திருத்தலத்தை அளவில் சீர் அன்போடு, அளவுபடாததோர் அன்போடு, இவ்வளவு அன்போடு போனேன் இவ்வளவு அன்போடு போனேன்னு அளவு பண்றதுக்கே இல்லை. அன்பை அளக்க முடியாது. அளவுபடாதது அன்போடு ஐயாறு திருத்தலத்தை அடைந்தேன். கண்ட காட்சி, பறவைகள் ஒவ்வொன்றும் சுவாமியும் அம்மனுமாக காட்சி தந்தது. மிருகங்கள் ஒவ்வொன்றும் சுவாமியும் அம்மனுமாக காட்சி தந்தது. யானை, காட்டு பன்றி, மான், பசுமாடு, எருதினம்னு ஒவ்வொரு மிருகமும் சுவாமியும் அம்மனுமாக காட்சி தந்ததே. மயில் என்ன, குயில் என்ன, அன்றில் பறவை என்ன, அன்னம் என்ன, ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் சுவாமியும் அம்மனுமாக காட்சி தந்ததே. அளவிலாத அன்போடு இறைவனை அடையும் போது நாம் இருக்கும் இடம் திருக்கைலாயம். அங்கே காணும் காட்சி திருக்கைலாய காட்சின்னு உலகத்திற்கே அற்புதமாக அறிவித்த ஒரு ஆகச்சிறந்த பதிகம் இது. அதுல இன்னொரு விஷயம் சொல்றார், காலம் களவுபடாது இருக்கணும்னார். களவுபடாததோர் காலம்னார். சிவபெருமானை பற்றி சிந்திக்காத காலம் முழுவதும் யாருக்கோ திருட்டு போய் கொடுத்த காலமாம். அந்த காலம் எல்லாம் திருடப்பட்ட காலமாம். இறைவனை மட்டுமே சிந்தித்திருந்தபடியால் அந்த காலம் களவுபடாத காலமாக இருந்தது. அந்த காலத்திலே இறைவனை நினைத்து, இறைவனையே காலந்தோறும் நினைத்திருந்து அளவுபடாத அன்போடு சென்ற அப்பரடிகளுக்கு பழுதில் சீர் திருவையாற்றிலே இறைவன் ஆடி மாதம் நிறைந்த அமாவாசை நல்லாளிலே அத்தனை உலகமும் சிவமும் சக்தியுமாக காட்சி தந்து, இதுதான் திருக்கைலாயம், இதுதான் கைலாயம், இந்த பக்குவ நிலை அடைந்தவர்களுக்கெல்லாம் கைலாய காட்சி உறுதியின்னு சாட்சி பத்திரம் எழுதி கொடுத்தது போலே ஒரு பதிகம். ஐயாரில் மட்டுமே கண்ட பதிகம், வேறெங்கும் காண முடியாத பதிகம். திருப்பாதத்தை கண்ட பதிகம், கண்டேன் அவர் திருப்பாதம். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். வேறு எங்குமே பார்க்க முடியாத காட்சி இது. வேறு யாருக்குமே வாய்க்காத காட்சி. திருவையாறு திருத்தலம் முழுக்க கைலாய தத்துவமாகவே காட்சி தந்தது. அப்பர் சுவாமிகளுக்கு மட்டும் வாய்த்த சிறப்பு. பார்த்தார் அப்பர் சுவாமிகள், இந்த காட்சி கிடைச்சதுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ண முடியும்னு நினைத்தார். நம்மால் ஆகக்கூடியது என்ன, என்ன நம்மால் செய்ய முடியும்? இறைவனை வாழ்க வாழ்க, வெல்க வெல்க, போற்றி போற்றின்னு போற்றி துதித்து நிற்கலாம். மாணிக்கவாசக பெருமானுக்கு திருவடி தீட்சை கொடுத்தார். கொடுத்த தீட்சைக்கு அவரால் என்ன செய்ய முடிஞ்சது? மாறாக என்ன செய்ய முடியும்? ஆச்சாரியர்கள் நமக்கு ஒரு தீட்சை பண்ணி வச்சாங்கன்னா திருவடி காணிக்கை அப்படின்னு ஒன்று வைக்கிறோம். ஆனால் அவங்க நமக்கு பண்ணி வைத்திருக்கும் சிறப்பிற்கு இது ஒரு பிரமாதமான நினைக்கும்படியாகத்தான் இருக்கும் எதுவுமே. அப்போ என்ன பண்ணலாம்னா அந்த திருவடிகளை வாழ்த்தலாம். நமசிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்கன்னு வாழ்த்த தொடங்கினார். ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றின்னு போற்றத் தொடங்கினார். வெல்க வெல்கன்னு வாழட்டும் வாழட்டும், இது வெற்றி பெறட்டும், எல்லா இடத்திலும் சிவசாம்ராஜ்யம் மலரட்டும்னு வெல்க வெல்கன்னு துதித்தார். வாழ்க போற்றி வெல்கன்னு பண்ணினாரே மாணிக்க வாசகர். அதற்கெல்லாம் முன்னுதாரணமாக திகழ்ந்தவர்கள் அதற்கும் முன்பாக இருந்த ஆச்சாரியர்கள். பார்த்தார் அப்பர் சுவாமிகள், போற்றத் தொடங்கினார். திருக்கைலாய மலையை போற்றத் தொடங்கினார். கைலாய மலையானே போற்றி போற்றி, வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளாமே ஆளென்னை கொண்டாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி, ஓவாதே சத்தத்து ஒலியே போற்றி, போற்றி போற்றின்னு கொண்டாடத் தொடங்கினார். எல்லாமுமாக இருந்து விண்ணை பிளந்து நிற்பவனாக நீதான் இருக்கிறாய், இன்று புரிந்து கொண்டேன், உனக்கொரு போற்றி. இவ்வளவு பெரிய திருமேனியோடு அண்டசராசரங்களையும் கடந்து அப்பால் மிக்கதோர் அருட்பெருஞ்சோதியாய் நிற்கும் நீ அடியேனையும் ஒரு பொருளாய் கணக்கில் கொண்டு நமக்கு இவன் அடிமைன்னு ஆசீர்வதித்தாயே, மீளாமே ஆள் என்னை கொண்டாய் போற்றி. வேறு எதுவுமே எனக்கு உறுதிப்பொருள் இல்லை, உனக்கு அடிமையாக இருக்கும்போது தான் நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தேன்னு தெளியப்படுத்தினாயே, அதற்கொரு போற்றி. ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி, இத்தனை காலமும் உள்ளே வெளிப்படாமல் காத்திருந்து. ரொம்ப முக்கியமான கட்டம் அது. சுவாமி நமக்குள்ள இருக்கார் நமக்குள்ள இருக்கார், அத்தனை பேருக்குள்ளேயும் இருக்கார். இங்கே இருப்பவர்கள் மட்டும் இல்லை, சுவாமியை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும் இல்லை, சிவதரிசனம் செய்பவர்கள் மட்டும் இல்லை, தீட்சை பெற்றவர்கள் மட்டும் இல்லை, இவர்களெல்லாம் கடந்து எங்கேயோ மெக்சிகோ நகரத்திலே எங்கேயோ ஒரு கிராமத்திலே யாரோ ஒருத்தர் இருந்தான்னா அவன் மனசுக்குள்ளேயும் சுவாமி தான் இருக்கார். அவன் செய்யும் செயலையும் இறைவன் செய்யும்படியாக பணித்தார். வினை பயனின்படி அதையும் அவன் செய்து கொண்டிருக்கிறான். அந்த அளவில் உள்ளுக்குள்ளே அவர்களுக்கு தெரியாமல் ஒளிந்திருக்கிறார், தெளிந்தவர்களுக்கு வெளிப்படுறார்.
இங்க வந்துட்டோங்கிறதுனால நமக்கு தெரிஞ்சிட்டாருன்னு அர்த்தம் இல்லை. அப்பர் சுவாமிகளுக்கு தான் இருப்பதை காட்டி கொடுத்தார். நம்ம இருக்காருன்னு நம்பிட்டு இருக்கோம், ஆனா பார்க்கணும், அதுக்கு பக்குவம் ஏற்படணும். சுவாமி காட்டி கொடுப்பார். ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி, உள்ளுக்குள்ளே அருள் ஊற்றாய், அன்பு ஊற்றாய், ஒளிந்து நின்று இத்தனை காலமும் என்னை வழி நடத்தினாயே, அதற்கொரு போற்றி. ஓவாதே சத்தத்து ஒலியே போற்றி. நாத பிரம்மமாக எங்கேயோ அங்கே ஆகாசத்திலே பராகாச வெளியிலே பிரணவ சப்தம் விடாமல் ஒலித்து கொண்டே இருக்காம். அதிலிருந்து வேதங்கள் தோன்றின, அதிலிருந்து இதெல்லாம் ஒவ்வொன்றா வந்து நம்மை ஞான வழியிலே நெறிப்படுத்தியதே ஓவாத சப்தம். அதுதான் ஒவ்வொன்றுமாக ஒரு சப்தமாக புறப்படுகிறது. அதெல்லாம் நாத பிரம்மமாக இறைவனிடத்தே இருந்து தோன்றியது. ஓவாத சத்தம்னு அதுக்கு பேர் வச்சார். அதனால்தான் சப்தம் எழக்கூடிய பேச்சுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பார்த்து பார்த்து பேசணும். ஒரு சொல் கூட இருக்கக்கூடாது. ஏன்னா சப்தத்துக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு சக்தி உண்டு, ரொம்ப சக்தி உண்டு. சில நேரத்தில் அதனால தான் சொன்னது பழிச்சு விடுத்தேன்னு நினைக்கிறோமே, எல்லாருக்கும் வாய்ப்பதில்லை. அந்த சப்தத்திற்கு ஒரு வலிமை உண்டுங்கிறத நாம் நம்புகிறோம். அந்த விதத்தில் ஓவாது ஒலித்து கொண்டே அங்கே ஒரு சப்தம் இருக்கான். இந்த நிகழ்ச்சி தொடங்கிறதுக்கு முன்னாடி பாடுறவங்க வாத்தியக்காரர்கள்லாம் சேர்ந்து ஸ்ருதி சேர்க்கிறதுன்னு இவங்க என்ன நிலையில் பாடுறாங்களோ அதற்கு தகுதியாக வாத்தியம் இருக்கணும். இது ஒன்று செஞ்சாங்க இல்லையா? இது அத்தனைக்கும் மூலாதாரமாக இருக்கக்கூடிய ஸ்ருதி தான் ஓவாத சப்தம். அது பராகாச வெளியிலே அங்கே ஒலித்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு போற்றி. இப்படி ஒவ்வொன்றாக ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போடு. எனக்கு வழியா நீதானே இருந்த, கைலாயமலை வரைக்கும் வான்னு நீதான் கூட்டிகிட்டு போனேன். அங்கே நிப்பாட்டிட்டு இந்த குளத்தில் குளித்து திருவையாறில் தரிசனம் பண்ணு, அதையும் நீதான் செய்தாய். ஒவ்வொன்றுமாக நீதான் செய்து கொடுத்திருக்கிறாய். ஆற்றாக எனக்கு இருந்தாய், எனக்கு வழியா நீதான் இருந்த, அதற்கு ஒரு போற்றி. என்னை நெறி தவறி நான் போன போதெல்லாம் நெறிப்படுத்துறதுக்கு, என்னை நல்வழிப்படுத்துறதுக்கு வேதங்கள் மூலமாகவும் வேதங்களினுடைய 6 அங்கங்கள் ஷடாங்கங்களாகலாம் இருந்து ஞானோபதேசம் செய்து வைத்து என்னை நெறிப்படுத்தினாயே. 6 அங்கம் 4 வேதம் ஆனாய் போற்றி. காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றின்னு பெருமானுடைய பராக்கிரமத்தன்மை, அவன் எல்லாவற்றையும் கடந்து அப்பால் மிக்கதோர் பெருவெளியிலே இருக்கக்கூடிய தன்மை, அவ்வளவு பெரிய தத்துவம் மனசுக்குள்ள வந்து இத்தினூண்டு இடத்துல இங்கே குடிகொண்டிருக்கிறாரே அந்த தன்மை. இது ரெண்டையும் ஒருத்தரே செய்யணும்னா எவ்வளவு பெரிய சாமர்த்தியம் வேண்டும். அந்த சாமர்த்தியம். நெறி தவறியவர்களை வான்னு வலிய பிடித்து அழைத்து இப்படித்தான் இருக்கணும்னு உபதேசம் பண்ணி நடத்த வைக்கிறாரே, அதந்த சாமர்த்தியம். நெறி தவறி போகட்டும், வினைவசத்தால் அவன் பட்டு திருந்தட்டும்னு அனுப்பி வைக்கிறாரே, அதுவும் ஒரு சாமர்த்தியம். அந்த சாமர்த்தியத்திற்கும் ஒரு வாழ்த்து. இப்படி செய்தவை எல்லாம் சிவன் செயல். அது எல்லாவற்றையும் போற்றி போற்றி துதித்திருப்பதுதான் என்னால் ஆகக்கூடியது. நினைத்து பார்த்தால் காலை பொழுது விடிந்து கண் விழித்து பார்த்தோம்னா அதுவே ஒரு அற்புதம். அது சிவன் செயல். அப்பா அதுக்கு ஒரு போற்றி. எழுந்த நாம கட்டளை விட்டு இப்படி காலை இறக்கி கீழே அழுத்துற அளவுக்கு அன்னைக்கு உடம்புல தெம்பு இருந்ததா, அதற்கு ஒரு போற்றி. தொட்டதுக்கெல்லாம் போற்றி போற்றின்னு சொல்லுவதை தவிர அடிமையான எனக்கு செய்ய வேற என்ன தெரியும்னு பார்த்தார். இவ்வளவு பெரிய கைலாய தத்துவத்தை கொஞ்சமும் சிரமம் இல்லாமல் திருவையாத்திலே ஒவ்வொரு வருஷமும் எனக்கு காட்டி கொடுக்கிறாயே, போற்றி பாடுவதை தவிர என்னால் என்ன முடியும்னு பார்த்தார். கைலை போற்றி தாண்டகங்கள்னு வரிசையா பாடிக்கொண்டே போனார். அதிலே ஒரு தாண்டகத்தின் முதல் பாடலை இப்போது கேட்போம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.